வணக்கம் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, இந்தந்த இடத்துல ஒரு இடத்தோட்டு உன்னோட பேரும் பொழுது எதுமாற ஒரு வாழ்க்கை தாக்கத்தை, எதுமாற வாழ்க்கை சம்பவங்கள் நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதி சனி நீடித்திருக்கிறார். இப்போ 10ஆவதுக்கு குருவின் பார்வை வேற பெற்றுவிட்டது. பிகாஸ் ஆஃப் த ஜூன் மாதம் நடந்த குரு பெயர்ச்சி. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கடகத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ கடகத்துக்குள்ள 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரருக்கு இன்னுமே வாழ்க்கை, இன்னுமே தொழில் மேன்மை, இன்னும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி, இன்னும் வேலையில ஸ்திரத்தன்மை ஆகிற மாதிரி, நல்ல குரோத் ஆகிற மாதிரி, இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாகிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்குது. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வருமானம் அதிகமாகுது. 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறாருங்கிறப்ப பல வரிவுல பணம் வர மாற, ஒரே சோர்ஸ்ல வராம பல சோர்ஸ்ல வர மாற சில அமைப்புகளை கொடுக்குதுங்க. கடன் பெற்று ஏதோ ஒன்று வாங்கலாம், ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார், வர வேண்டிய பணம் வரும். ஸ்டாக் மார்க்கெட் அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ப்ராஃபிட் வரும். இது மாதிரி பல சோர்ஸ்ல வரக்கூடிய அமைப்புக்கு அந்த குருவின் சஞ்சாரம் கொடுக்குது. மற்றபடி ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ ராகு மேல இருக்கிற குரு பார்வை இல்லை. அப்படிங்கிறப்ப அப்பா விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் நீடிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், அவருடைய ஃபாதரோட உடல் நிலை கோளாறு அதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் பொறுத்து அதை நம்ம உண்மையே ஊர்ஜிதமா சொல்ல முடியும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து ராசி அதிபதி எப்படி இருக்கிறாருன்னா, புதனே கடகத்துல ஒரு வாரம் இருந்து வக்ரமாக மிதுனத்துக்கே வருகிறார். ஸோ வக்ரமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற புதன் மிதுன ராசிக்காரர்களை நிறைய விஷயங்கள் ரீஎவாலுவேட் பண்ணி அவங்க செய்த கொண்ட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் அவங்க தவறா செய்தார்கள், என்னென்ன செய்யலாம், இன்னுமே என்னென்ன யுக்திகள் நாம நம்மளோட வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை வகுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நல்லா மூளை வேலை செய்யும். ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை எதிர்பார்க்கலாம். நல்லா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்புகள், மாணவ செல்வர்கள் நல்லா சிரத்தையா படிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளுடைய விஷயத்தை சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது உத்வேகமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் மாதத்தின் 2வது வாரத்திலேயே சிம்மத்துக்கு போய் 3ஆம் இடத்துக்கு போடுவது அருமை. ஸோ நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் 12ல இருந்து 6 பார்க்கிறார். அந்த 6ங்கிறது ருணச்சத்ரு பாவத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க புதுசா ஒரு பிரச்சனைகளுக்கு போய் மாட்டாம இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பா பார்த்துக்குங்க. ஏன்னா புதுசா ஒரு சின்னதா நம்ம ஒரு சண்டை எழுப்புறோம்னா அது பெரிய வழக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள் கொஞ்சம் சின்னதா இருக்குங்கிறது லைட்டா எடுத்துக்காதீங்க. அதுக்கு உடனே அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா அதே கொஞ்சம் டிசீஸ் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடனை அடைப்பதற்கு ஒரு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்திலேயே 6ஆம் வீட்டையே 12ஆம் வீட்டில இருந்து செவ்வாய் பார்க்கறது அது ஒண்ணுதான் ஒரு குறையாக இருக்கிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தோட சஞ்சாரம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்களே பேசிக்கலாவே ஓரளவுக்கு புத்திசாலிகளாகவும் சமயோஜிய புக்தினால, பேச்சு திறமையினால, அறிவுனால வாழக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அசால்ட்டா சில விஷயங்களை உற்றக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பலமா 6ஆம் வீட்டையே பார்க்கறதுனால அந்த ருணச்சத்ரு பாவம் அழுத்திருக்கிறதுனால அந்த உடல், ஃபினான்ஷியல், அப்புறம் நம்மளுடைய வம்பு வழக்குகள், இந்த 3க்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி செவ்வாய் திசை, செவ்வாய் புக்தியெல்லாம் போகாதவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ராசி அதிபதியே ராசியிலேயே மாதம் ஓரளவுக்கு 90% ஆஃப் த மாதம் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகள் தீர்த்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு டைம், பல மாதமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது, இந்த மாதம் நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில வருமானங்கள் நம்ம எதிர்பார்த்த டக்குன்னு ஒரு நடந்துருச்சு, நான் 6 மாசமா போட்ட முயற்சி நான் எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம். ராஜயோகாதிபதி 1.5 வருஷமாகவே சனி இருக்கிறதுல நல்லாவே டெவலப் ஆகி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனி ராஜயோகாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அது வர இப்போ குரு பார்வை பெற்றனால வேலையில ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த 6 மாசத்துல. அது குறிப்பா அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக ஜூலை மாதமாக உங்களுக்கு அமையும். ஸோ சூரியனும் ராசிக்குள்ள இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்குள்ள வர்றதெல்லாம் நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி பலமா இருக்கிறனாலையும் ராஜயோகாதிபதி 10லே நீடித்து இருக்கிறனாலையும் குருவின் பார்வையும் அவர் பெறனாலையும் அந்த குருவின் பார்வை 6, 8, 10 பார்க்கறதுனால பல வடிவுள்ள பணமும் வரவேண்டிய பணம், எதிர்பார்க்காத பணம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துல சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரமா, மிருகஷிர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து உண்மையுமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்களாக நம்ம எடுக்கும் பொழுது உண்மையுமே நல்ல தேர்ச்சியான நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு கிளாரிட்டி, லாங் டேர்ம் நமக்கு எப்படி இருக்குதுங்கிற கிளாரிட்டி, எந்த மாதிரி டைரக்ஷனை நம்ம போனா நம்ம ஜெயிக்கலாம், 2-3 சாய்ஸ் எனக்கு முன்னாடி இருக்குது, எந்த சாய்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து உங்களோட அப்பாயின்மெண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கு, எதை நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, எப்படி எடுத்தா எப்படி போகலாம், எந்த டைம்ல நீங்க அது அடைய முடியும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையா இருக்கலாம், எந்த நேரத்துல வேலை கிடைக்கும், எப்போ அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த குழந்தை பெறுவா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு வாய்ப்பா இருந்தாலும் சரி, வரவேண்டிய பணமா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாம இருக்கிறது, உடம்பு எப்போ சரியாகுங்கிறதா இருந்தாலும் அந்த டைம் லைன்ஸை துல்லியமாக தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடம் அது மாதிரி பேசலாம், புக்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 வருடம் வரும், அந்தரம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் வரும், சூக்ஷமா வார கணக்கில் வரும். அதை வைத்து நாம பார்க்கும் பொழுது நீங்க கொடுக்குற நேரம் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் என்ன அடுத்த வரக்கூடிய விஷயங்கள், லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா நம்ம என்ன கிளாரிட்டி நமக்கு வரும், நம்மளோட பாஸ்ட் லைஃப் மேட்ச் ஆகுதா, பாஸ்ட் லைஃப் நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன்கள் மேட்ச் ஆகுதா, இம்மிடியேட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் எப்படி போகுது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் அந்த லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.